திமுக ஃபெயிலியர் ஆயிருக்கு அந்த இடத்துல. அவங்க வந்து இதுக்கு மாற்று அரசியலே பண்ணல. அதாவது ஒரு மெய் சிலிர்த்தல், ஒரு மெய் வருத்துதல், ஒரு மெய் நிகர். இந்த 3யும் அவர் கடைபிடிக்கிறாரு. அப்படியே விஜய பார்த்த உடனே மெய் சிலிர்த்துருவாங்கங்க. அவருக்காக மெய்ய வருத்திட்டு போய் கூட வெயில்ல கூட வேகாத வெயில்ல கூட நிப்பாங்க. இப்படி அந்த ஒரு வகையான தோற்ற அரசியல், உடல் மொழி அரசியல் இருக்கு. கவர்ச்சின்னு ஒண்ணு சொன்னீங்க. அந்த முதல்ல சொன்னது அது விஜய்ங்கிற ஒரு பிம்பம், திரை பிம்பம் வந்து பேசுறாருங்கிறது மட்டும்தானா? ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க சரி ஓகே விஜய் தான் அவரு அப்படின்னு நினைச்சு தேர்தலுக்கு முன்னாலேயும் இப்பயும் அதே உறவு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசியல் இது வரைக்கும் மாற்று அரசியல் முயற்சி பண்ணாத தலைவர்கள் இருக்காங்களா? வைகோ மாற்று அரசியல் முயற்சி பண்ணலையா என்ன? பெரிய அளவுக்கு எழுச்சியை உண்டு பண்ணதானே. 93ல இருந்து 96 வரைக்கும் வைகோ ஆக்டிவிட்டி எடுத்து பாருங்க. அவருக்கும் ஒரு திரை கவர்ச்சி அளவுக்கான கவர்ச்சி இருந்துங்க. ஏன் அந்த மாற்று அரசியல் 96ல வந்து போய் சேரல? ஏன்னா 96ல வந்து நமக்கு இப்ப இருக்கிற பல வசதிகள் அப்ப கிடையாதுங்க. எல்லாமே பத்திரிகை மூலமா போனோம், அச்சு ஊடகம் மூலமா போனோம். பெரிய அளவுக்கு காட்சி ஊடகங்களுக்கு இப்ப ஒன்றும் இது இல்லை. அப்போ மிக இயல்பாக அந்த மாற்று அரசியல் தமாக பிறக்குது, திமுக அதோட கூட்டணி வைக்குது. அப்படியே வந்து அது பிசு போயிருச்சு. சார் ரஜினி வாய்ஸ் கண்டிப்பா 96 அந்த அம்பாசிடர் பல்லவால 95 கூட்டத்துக்கு நான் போயிருக்கேங்க. ரஜினி கூட்டம். ரஜினி அரசியலுக்கு வந்துருவாரு அப்படிங்கிற பேச்சு தான் இருந்தது. திருச்சியில ஒரு பெரிய எழுச்சி மிகுந்த மாநாடுங்க. எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ். ரஜினி தலைமையில் காங்கிரஸ் தனித்து ஆட்சி அமைக்கணும்னாரு அவரு. ஒரு பெரிய ரஜினி ரசிகர் மன்றம் ஒருத்தருங்க. இப்ப திருச்சியில விஜய் கூட்டம் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு.